தலைவன் காலையிலே ஒரு சம்பவம் பண்ணான். அது என்ன மேட்ரு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். காலையிலே வண்டி பிரேக் டவுனு, வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண ஆனாவில் இந்த மாதிரி ரெட் கலர் இண்டிகேஷன் வந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன். கஸ்டமர் கேர் கால் பண்ணேன். அவங்க ஒரு 2-3 தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க சொன்னாங்க, ஸ்டார்ட் ஆகலை. பேட்டரி வரையும் கழட்டி பார்க்க சொன்னாங்க, கழட்டி பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. இது எல்லாமே ரோட் சைட் அசிஸ்டன்ட் எனக்கு கொடுத்த கைட்னஸ் வச்சு தான் நல்லா பண்ணேன். ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் வேறு வழியே இல்லை, டோ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அதுக்கு முன்னாடி என்னென்னு செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வண்டியை செக் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டு இக்னிஷன் ஆன் பண்ணேன். சரிங்களா, இங்கே தான் நம்ம கொஞ்சம் மூளையை வேலை செய்யணும். இக்னிஷன் ஆன் பண்ணி, ஏன்னா இது வரைக்கும் நான் பதட்டத்திலே இருந்தேன். இது பொறுமையாகிட்டு சரி இக்னிஷன் என்ன தான் காட்டுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஓனர்ஸ் மேனுவல் நான் முன்னாடி வச்சுட்டு இல்லை, டேஷ்போர்டில் இல்லை, பின்னாடி எங்கேயும் இருந்தது. அதனால் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி பார்த்தா இதே இண்டிகேஷன் தான் வந்துச்சு. இந்த ரெட் கலரில் பீப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இண்டிகேஷன் தான் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு வழியாக மேனுவல் புக் வந்து என்னோட கீழே தான் இருந்தது, எடுத்து கண்டுபிடிச்சி மேனுவல் புக்கை எடுத்து அந்த பேஜெல்லாம் புரட்டி பார்த்தேன். சரிங்களா, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் திருப்பி உங்களுக்காக வீடியோ போடணுமெண்ட்டுக்காக ஒரு தடவை புரட்டினேன். ஆர்வ கோளாறில் புரட்டிட்டு நான் இப்போ ஒரு பேஜில் கை வச்சுட்டுங்கள, அது அந்த பேஜ் கிடையாது, நான் முன்னாடி பேஜ் அதுதான் நினச்சி உள்ள நான் தடவிட்டு இருந்தேன். அது கிடையாது. அதுக்கப்புறம் மழையா ஆர்வ கோளாறு போடா, அடுத்த பேஜுக்கு முன்னாடி பேஜுக்கு போடா அப்படின்னு சொல்லி வேகமாக இருங்க முன்னாடி பேஜுக்கு போகிறேன்னு சொல்லி முன்னாடி பேஜுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் ஓகே இதுதான் டேஷ்போர்ட் யூனிட்டு. இதில் அந்த இண்டிகேஷன் என்ன காட்டுது அப்படின்னு பேஜ் நம்பர் 72 இருந்தது. உடனே ஓப்பன் பண்ணேன் 72. சரிங்களா, இதுன்னு 72 வரலையான்னு கேட்காதீங்க, அதுக்கு அடுத்த பேஜில் இருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் போட்டுக்கலாம், படிச்சுக்கோங்க. இம்மொபிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தது. இது என்ன விஷயம்னா, கீ சென்சார் ஏதாவது போயிருந்ததுன்னா அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக என்னோடய கீ தான் காலி ஆகிடுச்சு. அதனால் அந்த சென்சார் இது பண்ணுறதுக்காக திருப்பி டோக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து திருப்பி டோ வண்டி வந்துடுச்சு. அவரும் கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாப்ல. அந்த அண்ணனும் வந்து கரெக்டாக வண்டியை டோ பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியை ஃபுல்லாக சுற்றி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவ்வளோ டீட்டெயில் எழுதிட்டு ஃபைனலி டோ பண்ணுறதுக்கு வண்டியை ரெடி பண்ணி இங்கே இறக்குங்க ப்ரோ. டோவை கீழே இறக்கி வண்டியை ஃபைனலாக இன்ஸ்பெக்ஷனும் பண்ணி மேலே ஏற்றி டோ பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணி அப்படின்னா எல்லாமே பண்ணி வண்டியை டோ பண்ணியாச்சு. டோ பண்ணி அப்படியே கிளம்பி வண்டியில் கூட போய் அப்படியே வண்டியை தான் ஃபைனல் டெஸ்டினேஷன், இந்த மாதிரி வண்டியை பேக் பண்ணி அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு போய் ஒரு வழியாக ஒலிம்பியா அம்பத்தூரில் கொண்டு வந்து வண்டி விட்டாச்சுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்வாஹா முடிஞ்சதுக்கப்புறம் பில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 644 ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஸ்வாஹா பண்ணிவிட்டு அப்படியே தலைவனை போய் லைட்டாக வாட்டர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த டே